சூர்யா சேவியர்ன்ற வந்து பேக்ல வந்து ஃபாரின் லிக்கர் வச்சிருக்காரு விஜய், அது இல்லாம எடுக்க சூர்யா மாட்டாரு சேவியர் வச்சிருந்தாரா அப்படின்னு அவரு குறிப்பிடுறாரு. சிபிஐ வந்து விஜய் பையில வச்சிருக்கிற அந்த சரக்கை இது பண்ணனா சிபிஐன்னு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம கூட வந்து பார்த்த மாதிரி முழு நேரம் குடிச்சிட்டு தான் குடிச்சிட்டு பேசட்டும், முழு நேரம் குடிக்கார இருக்கட்டும், உனக்கு என்ன? இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த பஸ்ஸுக்குள்ள திரிஷா இருந்தாங்க, இருக்கட்டும், திரிஷா என்ன பாகிஸ்தான் தீவிரவாதி சொன்னீங்கன்னா இதுக்கு அடுத்து இன்னும் அது மேல போவாங்க, இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்தாங்க. திரிஷா என்ன பாகிஸ்தான் தீவிரவாதியான்னு கேட்குறேன். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி, நீங்க அவங்க சந்தோஷப்படணுன்றதுக்காக இவரை வந்து ஒரு மாதிரி இழிவா பேசக்கூடாதுல்ல. ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர், கலைஞருக்கு அறிவு அப்படியே வலியுது, கலைஞர்களோட எம்ஜிஆர் போட்டியிட தகுதி இல்லாதவர், பதவி வைக்க தகுதி இல்லாத, இப்படிலாம் இப்ப கூட சிந்தரிமுறை லேட்டஸ்டா கூட பேசியிருப்பாரு பாரு. கழுத்துல பூத கண்ணாடி போட்டு ஒரு குள்ளா மாதிரி போட்டு இது பண்ணியிருப்பாரு. அது என்ன பண்ணா கயிறு கட்டி எம்ஜிஆர் கையை தூக்கி, கயிறு கட்டி கையை தான் தூக்குவாங்க, வரலையுமா தூக்க முடியும்? ஏங்க உதயநிதியை பாராட்டி அப்ப விஜய்க்கு ஒரு நியாயம், உதயநிதிக்கு ஒரு நியாயமா? அவருன்னா சேர மண்ணில்னு போட்டாரு, இவங்க அரங்க மதிரட்டுமேன்னு போடுறீங்களா? அப்ப அது என்னது? அதான் அடுத்து ஜெயலலிதா வர்றாங்க. ஜெயலலிதாவை பெண்ணுன்ற மாதிரி ரொம்ப கொடுமை நடக்குது, சட்டசபையில் தாக்கப்படுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜெயலலிதாவுக்கு நடக்குது. ஜெயலலிதா கைது பண்றாங்க. அடுத்து விஜயகாந்த் வர்றாரு, அவரை வந்து அவரை அவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க, குடிகாரர். யாரை விட்டு சொல்ல விடுறாங்க? வடிவேலை விட்டு. கண்டபடி வடிவேலுக்கும் அவருக்கும் பக்கத்துல வண்டி நிறுத்துறதுல பிரச்சனை. அதை பயன்படுத்திக்கிட்டு வடிவேலை வச்சு விஜயகாந்த் அப்படி பேச வைக்கிறாங்க. சார், இப்போ நீங்க எனக்கு அனுப்பின அந்த தகவல் தான் இருந்தாலும் கிளாரிட்டிக்காக மட்டும் அந்த கொஸ்டின் வைக்கிறேன். ஜனநாயகன் படப்பிடிப்பு நடந்ததாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. சூர்யா சேவியர்ன்ற வந்து பேக்ல வந்து ஃபாரின் லிக்கர் வச்சிருக்காரு விஜய், அது இல்லாம எடுக்க மாட்டாரு. சூர்யா சேவியர் வச்சிருந்தாரா அப்படின்னு அவரு குறிப்பிடுறாரு. திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவினுடைய ஆதரவாளர்கள் வைக்கணும் அப்படின்ற கேள்வி வருது. உண்மையிலே ஜனநாயகன் படப்பிடிப்பு அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? டிஎம்கே டிஎன்ஏலயே இருக்கிற விஷயம் என்னன்னா, இல்லாத ஒரு விஷயத்த போடுறது, டிஃபேம் பண்றது, ட்ரால் பண்றது, இது எல்லா காலத்திலையும் பண்ணுவாங்க. இப்போ இவர்கள் வாடகைக்கு ஆளமர்த்தியிருக்காங்க. சூர்யா சேவியர்லாம் என்னமோ நடுநிலை மாதிரி வந்தார் முதல்ல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முழு நேர திமுக ஆதரவாளர் மாதிரி ஆயிட்டார். அதில் ஒரு பாஜக எதிர்ப்புன்ற மனநிலை தான் வந்தார். இப்போ திமுக யார் எதிர்த்தாலும் அவங்கள எதிர்க்கிற மனநிலைன்ற மாதிரி போயிட்டார். நீங்கள் விஜய் என்ன வேணா விமர்சிங்க, விஜய் இப்படி அரசியலை தப்பே கிடையாது. சிபிஐ வந்து விஜய் பையில வச்சிருக்கிற அந்த சரக்கை இது பண்ணனா சிபிஐன்னு அவ்வளோ கேவலமாக போயிடுச்சு. இல்லை ஜின்னா இல்லை ஓட்காவா அப்படின்ற மாதிரியா? இதில் சிபிஐ விசாரிச்சு என்ன பண்ண போகுது? நான் வெடிகுண்டா வச்சுருந்தாரு. ஒருவேளை அந்த கூட்டத்தில் வெடிகுண்டு விபத்து ஏற்படுத்து ஜனங்க இறந்து போய் அதில் நீங்கள் விஜயுடைய பையை சோதிக்கணும், அதில் குண்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் கூட நியாயம் இருக்குது. சரக்கையா உட்காந்து சிபிஐ வச்சிருந்தாலுமே அது உண்மையாக இருந்தாலுமே அது குற்றம் அல்ல அப்படிங்கிற. குடிப்பாரான், முழு நேரம் குடிக்காரான், இது கூட அந்த ஊற்றி கொடுத்த மாதிரி சொல்கிறாரு. நான் விஜய்க்கு நெருக்கமானவர்கள்ட்ட பேசும்பொழுது நான் சும்மா கேட்டேன், என்னங்க இந்த மாதிரி இப்படிலாம் கையாட்டியிருந்தார்ல, அது என்னங்க இந்த மாதிரி ஒரு அப்நார்மலா இருக்காரு என்னங்க அப்படின்னு கேட்டப்போ, சார் அப்படிலாம் கிடையாது சார், அவருக்கும் விஜய் பிடிக்காது, கூட நெருக்கமா இருக்கிறவரு விஜய் இந்த டீம்லாம் விஜய் ஆப்ரேட் பண்ணதுன்றதுனால அவருக்கு கொஞ்சம் மனத்தாங்கல். ஆனா அவர் என்ன சொன்னாரு, சார் நீங்க சொல்றது யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார், அவர்லாம் அப்படி இல்லை சார், அவரு நைட்டு 2 பேருக்கு போடுவார், அவ்வளவுதான் சார் அதிகபட்சம், அவ்வளவுதான் அவருடைய லிமிட்டு. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஆனா பகல்லலாம் குடிக்கவே மாட்டார் சார். வெளியூர் போனாலாம், எங்க வெளியே வந்துட்டாலாம் குடிக்கவே மாட்டார் சார். டீ காபி கூட குடிக்க மாட்டார் சார். கிரீன் டீல தான் சார் குடிப்பார். அந்த மாதிரி டைப் சார் அவர் அப்படின்னு இன்னும் பல நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கிறத சொன்னார். அப்படி இருக்கும்போது நம்ம கூட வந்து பார்த்த மாதிரி முழு நேரம் குடிச்சிட்டு தான் குடிச்சிட்டு பேசட்டும், முழு நேரம் குடிக்கார இருக்கட்டும், உனக்கு என்ன? இறையாண்மைக்கு எதிராக பேசிக்கிட்டு எனக்கு என்னன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு பேசவே வரல, அவருக்கு எழுதி கொடுத்ததை உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு எதை சொல்லுங்கிறாரு. அவரு போய் குடிச்சிருக்காரு. அதுனா சிபிஐக்கு தான் வேலையா? அறிவு வேணாம். ஒரு பெரிய ஏஜென்சி நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒரு உச்சநீதிமன்றம் போடுற ஒரு அமைப்பு, அதை கண்காணிக்கிறதுக்கு எக்ஸ் ஜட்ஜி வேற, அதுக்கு உதவியா 2 IPS. இவங்க எல்லாரையும் கேவலப்படுத்துற மாதிரி அவர் பையில என்ன சரக்குறது பாருன்னா, இவங்கெல்லாம் கொண்டு போய் எங்க வைக்கிறது? சரி, அவங்க 2 பேரும் சரச சல்லாபத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள், அதானே சொல்ல வரீங்க? அடுத்தது அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லட்டும். என்ன இப்போ அவங்க பஸ் என்ன? இப்போ மற்றவங்களாம் ராமச்சந்திரன் அடல்ட்டா? ஏங்க 50 வயசு 18 வயசுக்கு மேலான்ற அவ்வளவுதான். அவர் நினைச்சா கூட ஒரு இளம் வயது இது மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க. 50 வயசுங்க அவருக்கு. அந்த அம்மாவுக்கு 42 வயசா என்னமோ. 2 பேருக்கும் இவருக்கு என்ன பையன் இருக்கிறான், திருமண வயசுல 2 பசங்க இருக்காங்க. அந்த அம்மா கல்யாணம் இருந்தாலும் அதே மாதிரி 2 பசங்க இருப்பாங்க. பொண்ணா இருந்தா கட்டி கொடுத்து 2 பேரம்பேத்தி எடுத்திருப்பாங்க. கரெக்டா?
உண்மை. 42 வயசு பெண் பேரம் பேத்தி இருப்பாங்களா மாட்டாங்களா? உக்காந்துக்கிட்டு திரிஷா உள்ள இருந்தாங்கன்னா திரிஷா உள்ள இருக்காங்க இல்ல ஏதோ இது பண்றாங்க, உனக்கு என்ன அதை பத்தி? அவர் அரசியல் நான் அதை விமர்சனம் பண்ணேன். ஜனநாயகம் ஷூட்டிங் எடுத்தாங்க, அவரு பெரிய மேதை, மிகப்பெரிய மேதை அவர் கண்டுபிடிச்சார். பத்திரிகையாளர் அவர் மேல அவ்வளவு மரியாதை இருக்கு. மரியாதைலாம் வச்சுக்காதீங்க, அதெல்லாம் சும்மா அது அந்தந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்ல அவர் வரும்போது போராளியாக வந்தார்கள், பிறகு வியாபாரி ஆகி விட்டார்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டிக்கெட்டுங்க. அதெல்லாம் வரும்போது என்னமோ போராளியா வருவாங்க. அது போராளி கூட எந்த பீரியடுலாம் நீங்க பார்க்கணும். இவர்களுக்கு பிடிக்காத நீங்க வருஷம் பூரா ஜெயலலிதா எதிர்ப்பு தான் இவர்களுக்கு. ஜெயலலிதா பணமான பிறகும் ஜெயலலிதா எதிர்ப்பு தான் இவங்களுக்கு. இதுதான். அதனால இவர்கள் திமுகவை எதிர்த்து கடுமையா அந்த பீரியட்ல ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க சொல்றதை ஏத்துக்கலாம். இப்ப தராசு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகை கடுமையான, என்ன கேட்டா 4 பேர் இறந்து போனாங்க, மாடியில இருந்து தூக்கி போட்டு செத்து போனாங்க. தராசு பத்திரிகை தாக்கப்பட்டது. அந்த மாதிரிலாம் அவர் ஷியாம்லாம் சந்திச்சு வந்தாரு. ஆனா ஒரு பேச்சு பாருங்க நடுநிலையா தான் இருக்கும். வாடா போடா அவனே இவனே இந்த மாதிரி அது இதுலாம் பேச மாட்டார். அவர் கரெக்டா என்னவோ அதை பேசுவார். அப்போ நீங்க வந்துட்டு கண்டபடி அவனு இவனுன்னு பேசிக்கிட்டு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கொலைகாரனே சொல்றாரு. 40 உயிர் பலி வாங்கிய கொலைகாரன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, மற்ற விபத்துலாம் வாயை திறக்க மாட்டாங்க. அப்போ இவர்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காங்க இவங்க அப்படின்னு இந்து தலையங்கம் பாத்தீங்கன்னா காமெடியா இருக்கு. அதிகாரிகள் பேட்டி கொடுக்கூடாதா? தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு வந்தா அதிகாரி பேட்டி கொடுக்கலாமா? எந்த ஊர்ல அண்ணா யூனிவர்சிட்டி மாடியில் கமிஷனர் பேட்டி கொடுத்ததுக்குன்னா கேட்டுச்சு கோர்ட்டு. நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்களான்னு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இல்ல எங்க புரோட்டோகால் நான் பேட்டி கொடுப்போம். புரோட்டோகால் பேட்டிலாம் கொடுப்பீங்க, சென்சிட்டிவான இஷ்யூல எப்படி பேட்டி கொடுப்பீங்க, யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்கன்னு கேட்டாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் அவர் கோர்ட்டுக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் கமெண்ட்ஸ் நீக்கினார். ஏன்னா அவருக்கு அது சிக்கல் வரும் நாளைக்கு. அப்போ இந்த மாதிரி விவகாரத்துல நீங்க பேட்டி கொடுக்கூடாது அதிகாரிங்கன்றது இருக்கு. அதிகாரிங்க எதுக்கு பேட்டி கொடுக்கலாம்? இப்போ 4 குற்றவாளி பிடிச்சிங்கன்னா எப்படி பிடிச்சோம் ஏது பிடிச்சோன்னு கொடுக்கலாம். தீபாவளி மற்ற நேரங்களில் சட்டம் ஒழுங்கை பத்தி கொடுக்கலாம், சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்கள் கொடுக்கலாம், ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் திட்டங்கள் எதுனா கொடுக்கலாம். அரசு நியாயப்படுத்தி எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு பெரிய சம்பவத்துல நீதிமன்ற விசாரணை இல்லை, சப்ஜுடியஸ்ன்றாங்கல்ல, விசாரணையில் உள்ள விஷயத்துல நீங்க எப்படி பேசுவீங்க? நீதிமன்ற முதலமைச்சர்னா சொல்லிட்டு போனாரு, மீதி எல்லாம் ஒரு நபர் விசாரணை கமிஷன் போட்டிருக்கிறது, நீதிமன்ற விசாரணை இருக்கிறது, செந்தில் பாலாஜினா சொல்லிட்டு போனாரு, நீதிமன்ற விசாரணை இருக்குன்னு அதுக்கு மேல பேசக்கூடாது. அப்புறம் அதிகாரிகளை விட்டு பேச விடுறீங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் ஒரு நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அது எனக்கு என்னன்னு மீறுறது. பிளஸ் நம்ம திட்டினா அது இது இல்லை, இவர்களை வைத்து சொல்ல வைப்போம் அப்படின்ட்டு தான் இந்த வாடகை வாய்கள். என் ராமு, இந்து தலையங்கம் எனக்கு என்னன்னு எழுதிருக்கிறாங்க. திமுக காரங்க அப்படின்றதுல இருந்து வேற பக்கம் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஜேர்னலிஸ்ட் இன்டெலெக்சுவல் இந்த பொன்ராஜ்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் மேல அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு. லைவ்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு சார். அதான் தேவையா? நீங்க யாரு? நீங்க அது சம்பந்தமான விஷயங்கள்ல கலந்துக்கலாம், போகலாம். சரி, அரசியல் விமர்சகராக வரணும்னு ஆசைப்பட்டீங்க, டிவியில வரணும்னு. ஏன்னா அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காரு. யாரு? அப்துல் கலாம். கமலஹாசங்க அப்துல் கலாம். அப்துல் கலாம் உதவியாளராக இருந்தார். அவர் அரசியல் ரீதியாக ஆட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தாரு. கமலஹாசன் இப்ப பாருங்க ட்ரை பண்றாரு. அவரு கம்பெனி ஒர்க்கருங்க எல்லாம் டிஎம்கே வந்துட்டாங்க, ஓனரும் டிஎம்கே வந்துட்டாரு. ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியில சொன்னாங்கல்ல, இந்த இவரும் டிஎம்கே வந்துட்டாரு, ஓனரே டிஎம்கே வந்துட்டாரு. நீங்க பேசுங்க, அரசியல் பேசுங்க, நீங்க பேசக்கூடாதுன்னா சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனா எனக்கு என்னன்னு பேசுறது? ஒரு டிபேட்டில் நான்லாம் டிபேட்டுக்கெல்லாம் போகிறதே கிடையாது, கூப்பிட்டு கூட நான் வரமாட்டேன்ட்டேன். ஏன் தெரியுமா? முதல்ல திறந்தாழ்ந்து பேசுறது. நம்ம பேசுறது மட்டும் எதிராளி பேசும்போது நம்ம கோவம் வரும். ஏதாவது ஒரு வார்த்தைய நீங்க திறந்தாழ்ந்து பேசக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கு. அரசியல் விமர்சனம். ஆனா நம்மளை பத்தி வரும்போது நம்ம எப்படி அமைதியா இருக்க முடியும்? நம்மளை பத்தி இல்ல, நீங்க அங்கேயே விஜய் பத்தியே பேசினா கூட நமக்கு விஜய் அரசியல் மேல விமர்சனம் இருந்தாலும் அதை பேசாதீங்கன்னு சொல்லுவோம். அதனால அரசியல் பேசலாம், அவர் பொன்ராஜ் போன்றவர்கள் பேசுறதுல ஆட்சேபனை இல்லை. ஆனால் திமுக ஆதரவாக பேசுறதுலையும் ஆட்சேபனை இல்லை, அது அவர் இஷ்டம். விஜய் கடுமையாக விமர்சனம் பண்ணி ஒரு மாதிரி பேசுறது, மரியாதை குறைவாக பேசுறதுலாம் என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிங்க நீங்கள் அவங்க சந்தோஷப்படணுன்றதுக்காக இவரை வந்து ஒரு மாதிரி இழிவா பேசக்கூடாதுல்ல. ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஷியாம் பேசுறாரு, நீங்க ஒரு வார்த்தை நீங்க இது வரைக்கும் எவ்வளவு பேட்டியில் இருக்காங்க ஒரு வார்த்தை கரெக்டா அவர் விமர்சனத்தை கரெக்டா வைப்பார். ஒருவேளை சிக்கிற மாதிரி கேள்வி கேட்டா கூட இதற்கு இப்படித்தான் சொல்ல முடியும், என்னாலதான் சொல்ல முடியும். இத்தனைக்கும் அவரை திமுக கூட்டங்கள்ல கூப்பிட்டு அவரை பேச வச்சு இழுத்து பார்த்தாங்க. அவரை கொஞ்சம் ஆரம்பத்துல இப்ப நடுவுல கொஞ்சம் டிஎம்கே ஆதரவெல்லாம் பேசினாரு சில விஷயங்கள்லாம். ஆனாலும் அவருடைய இதுல வந்து அந்த அவதூறு வார்த்தைகள்லாம் வராது. பாலச்சந்திரன் பேசுவாரு, திமுக ஆதரவு பக்காவா தெரியும். ஆனால்
கண்டபடி எல்லாம் பேச மாட்டார். இவரு இந்த மாதிரி பேசி அன்னைக்கு ஒரு நான் காராசாரமா இதாகி நான் கூட ட்விட்டர்ல போட்டிருந்தேன். வர வர இந்த டிபேட் எல்லாம் வந்து கொடாயடி சண்டை மாதிரி ஆகுதுங்க. அன்னைக்கு இடும்போனம் கார்த்திக்கும் இன்னொருத்தரும் ஆமா டீயோட டீ கப்பு சூடா சூடா இருக்கு. இருக்கு. அது மீம் ஆயிடுச்சு, மீம் கண்டென்ட் ஆயிடுச்சு. அது நீங்க என்ன குலைக்காதீங்க அமைதியா இருங்க குறைக்காதீங்க. அதெல்லாம் என்ன மாதிரியான அப்ப குலைக்காதீங்கன்னா இது குலைக்கும் அப்படின்னு நான் இதான் குறைக்கிற மாதிரி அது எந்த ஒன்னா இவர்கள் அதை விரும்புறாரு. யாரு அத வந்து என்னமோ அவரை டிஃபைன் பண்ணி அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி இவங்க பெருமைப்படுத்துறாங்க. ஆஹா டிபேட் நடத்துறவர் அப்ப கவனிங்க. ஆங்கர் சொல்றாங்க அடிச்சிடாதீங்கன்ற மாதிரி பேசுவாரு. இடுமானம் என்னன்னா உண்மை போல அடிச்சிட கட்டையை கொடுத்து அதுதான் இன்னைக்கு எவ்வளவு கத்தி சண்டை போடுறாங்களோ எவ்வளவு நீ இன்னும் சொல்றேன். நானு இன்னைக்கு எழுதி வச்சீங்க ஒரு நாள் டிபேட்டுக்கெல்லாம் பேன் வரும். டிபேட்ல அடிதடி ஆகும். இது நடக்கும். இந்த கேவலமா ஒரு நாள் நடக்கும். ஏன்னா கருத்தியல் ரீதியாக மோதிக்கொள்ள முடியாதவர்கள் ஒரு கட்டத்துல கைகளால் மோதிக்கொள்வார்கள். இந்த இளவு சனினுக்காக தான் இந்த டிபேட்டே. எப்பா கூப்பிட்டா கூட நான் 4 பேர் டிபேட் பொறுமை கிடையாது. இன்னொன்னு அவன் கருத்துல தான் ஏதாவது வளரிக்கிட்டு இருப்பான். விட்டுருங்க ராஜா. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு வீடியோஸ் அந்த யாரோ சாமின்னு சொல்லி நான் தான் கடவுள்னு சொல்லிட்டு 2 பேரும் விவேக்கும் அந்த அது உண்மையா நடந்தது. அதான் சார் நடந்து அது பெரிய அவரு பேரு சரியா ஞாபகம் இல்ல, எனக்கு ஞாபகத்து வரல அவர் பேரு. 2 பேருமே வந்து அதை இமிடேட் பண்ணி விவேக் கூட ஒரு காமெடியா வச்சு அதை அப்படியே பண்ணிருப்பாப்ல. அவர் அப்படிதான் வளரிட்டு இருப்பாரு. நான் வந்து நான் காக்கை சித்தரு, நான் அங்க நான் அப்படிடா உலகம் அழிஞ்சு போயிடும், நான் உயிரோட இருப்பேன். ராஜில் அவர் இறந்து போயிட்டாரு. நடுவில் வாலிபர் சங்க தோழர்களோட ஏதோ பிரச்சனை வச்சு பள்ளிக்கரணை தான் அவருடைய சொந்த இது. அது பிரச்சனையில போலீஸ் எல்லாம் கூட்டு போயிட்டாங்க. அப்போ அவருடைய இது தெரிஞ்சது இவர் எவ்வளவு தைரியசாலின்னு. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையில பல பேர் பலவிதமான கருத்துக்கள், நேர்மறையான கருத்துக்கள், எதிர்மறையான கருத்துக்கள், விமர்சனங்கள், திமுகவினுடைய வாதங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு சார். விஜய் இடத்துக்கு போற சம்பவ இடத்துக்கு போற அதுக்கான அனுமதியும் கிடைச்சிருச்சு. இனிமேல் சீன் எப்படி மாறும் சார்? ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு, பெரிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு கூட சட்டசபையில மாண்புமிகு அமைச்சர் பேசியிருந்தார். இவ்வளவு நடந்துச்சு, போனாரா நேரு நினைக்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் பேசியிருந்தார். இது வரைக்கும் போகல, அதை எதிர்கட்சி தலைவர் கேட்டாரா அப்படின்ற மாதிரியான எது கேட்கணும் சொல்லியிருந்தார். இப்ப விஜய் அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு சார். இனிமே சீன் எப்படி மாறும்? இடம் கிடைக்கல அவருக்கு. இடம் வந்து யாரும் தரது பயப்படுறாங்களான்னு தெரியல. அதனால என்ன அண்ணாமலை கூட சொன்னார்ல, அப்படி இல்லைன்னா பிஜேபி நம்ம இதுல இருந்து மண்டபங்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் சைட்லயும் ஏற்பாடு. இவர்களுக்கு எல்லா சகல விதத்திலும் உதவி பண்றாங்க. அந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. போவாங்க. இப்ப நான் தான் சொன்னேன்ல, இவர்கள் என்ன பேசினாலும், யாரை வச்சு பேசினாலும், என்னென்னலாம் விஜயை பத்தி பேசினாலும் அது அவருக்கு இந்த கர்ணன் படத்துல வர்ற மாதிரி அம்பை விடுறான்னா அம்பை விட போய் மாலையா போய் விழுந்து பாருங்க, அந்த மாதிரி போய் விழுந்துட்டு இருக்குது. அதனால தானத்தை திருப்பி டிப்ளமேட்டிக்கா ஒரு மூவ்மெண்ட்டே எடுக்கலையே சார். அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு பாசிட்டிவான வைப் இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. அது திமுகவோட தப்பு இங்க பாசிட்டிவா மாறுதா அப்படின்ற ஒரு கேள்வி. எப்படின்னா இது பொதுவா மக்கள்கிட்ட நீங்க பாருங்களேன், அதிமுக காரன் ஒரு இடத்துல தகராறு பண்ணிட்டானா ரொம்ப பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க யார்கிட்ட கேட்டா கூட அது திமுக காரங்க பண்றாங்கன்னா அவங்க பண்ணுவாங்கயா. அந்த மக்களுக்கு அது என்னன்னா மரபியல் ரீதியா கடத்தப்படுது. எப்படின்னா எம்ஜிஆர் அவ்வளவு உதவி பண்ணி முதலமைச்சர் ஆகிறார் கலைஞரை. எம்ஜிஆர்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா கலைஞர் இல்லை. ஆமா, கலைஞரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அது 71 எம்ஜிஆருடைய துணையோட தான் அந்த பெருவெற்றி திமுக வரலாற்றிலேயே 184 தொகுதி ஜெயிச்சது. அதற்கு பிறகு இவரை சதி பண்ணி தான் வெளியில அனுப்புறாங்க. எம்ஜிஆர் ரொம்ப சீன்றாங்க. முகாமுத்துவை கொண்டு வந்து அவரை நடிகராக்கி அவர் மன்றங்களை எம்ஜிஆர் மன்றங்களை கலைச்சி அவர் மன்றம் ஆகணுன்ற மாதிரிலாம் பண்றாங்க. அது எம்ஜிஆருக்கு தெரிய வருது. அவரு ஒரு 55 வயதுல இருக்காரு எம்ஜிஆர். அப்போ 55 வயசு இருக்கும் பொழுது சினி ஃபீல்டில் உச்சத்தில் இருக்காரு. அப்போ அந்த உச்சத்தை மெயின்டைன் பண்ணணும்னு அவர் பார்ப்பாரு. அதை உடைக்கிற வேலையெல்லாம் பண்றாங்க. அவர் அது ஒரு பக்கம். இன்னொன்று ஜெயிச்ச பிறகு அவர் அமைச்சர் பதவி, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கணுன்றப்போ நடிகத்தை விட்டுருங்க, அமைச்சர் பதவி யோசிக்கலான்ற மாதிரி இந்த இதெல்லாம் பதிலெலாம் கிடைக்குது. அவரை நடிப்பை எப்படி விட முடியும்? அதனால அவர் அது அப்படியே இது பண்றாரு. இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் சொத்து கணக்கு சம்பந்தமா சாதாரண நிலையில இருந்தவங்களாம் இன்னைக்கு பெரிய அளவுல வசதியா இருக்கிறாங்க. சொத்து கணக்கை அவங்கவுங்க வெளியிடணும் அப்படின்னு கள்ளக்குறிச்சி பேசுறாரு. ஆனா பாயிண்ட் பண்றது எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் பேசுறாரு ஓகே சொத்து கணக்கை வெளியிடணும் அப்படின்னு. இது அடிமடியிலே கை வைக்கிறதில்ல. உடனே சதி பண்ணி எம்ஜிஆரை காரணங்கள் எதுவும் சொல்லாம கட்சி விட்டு நிற்கிறாங்க. இதுல நாவலர் நெடுஞ்செழியன் பொதுச் செயலாளர். அவருக்கு என்ன கோவம்னா, என்ன வரவிடம் தடுத்து கருணாநிதி முதலமைச்சரை கொண்டு வந்தில்ல, அந்த பழி அவர் ஒன்ன நான் வைக்கிறேன் பாருட்டு அவரும் சேர்ந்து நிற்கிறாரு. அதே நாவலர் நெடுஞ்செழியன் ஆட்சி தோர்த்தி மறுபடியும் எம்ஜிஆர்கிட்ட வந்து நிற்கிற மாதிரி நிலைமை வந்துச்சு. வாழ்நாள் ஃபுல்லும் நம்பர் 2 யாருன்னா 2 பேர்.
ஒன்று நாவல நெடுஞ்செழியன், இன்னொன்று அன்பழகன். இவர்கள் வாழ்நாள் முழுதும் நம்பர் 2 தான். அவங்க லைஃப் ஸ்பேன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு வரவே முடியலன்னு சொல்றாங்க. ஆமா, number 2 தான் பாருங்க. புரிஞ்சுக்கிறேன். அப்போ இவர் எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்டு எம்ஜிஆருக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரபிள் கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்க. கூட இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் வந்து தோழன், கழக உடன்பிறப்பு எல்லாம். வெளியே போனோன்னா மலையாளி. உடனே எம்ஜிஆர் நான் மலையாளி இல்லை, என் சொந்த ஊர் கும்பகோணம் பக்கம், நான் பிறந்ததுக்காண்டி. ஏன் அன்னைக்கு அவரை சொல்ல வச்சாங்க. அதெல்லாம் அவர் ஒரே வார்த்தை கேட்டுருக்கலாம், ஏன்பா திராவிடன்றீங்களா, அந்த திராவிடத்துல தானே மலையாளமும் இருக்குதுன்னு கேட்டுருக்கலாம். இவர் அவருடைய டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணேன், இவருடைய டிஎன்ஏ சொல்ல இப்படி ஓடிச்சு கதை. அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அறிவே கிடையாது. எம்ஜிஆர் ஒரு ஆர்வ கோளாறு, எம்ஜிஆர் முட்டாளு, கலைஞருக்கு அறிவு அப்படியே வலியுது. கலைஞர்களோட எம்ஜிஆர் போட்டியிட தகுதி இல்லாதவர், பதவி வைக்க தகுதி இல்லாத, இப்படிலாம் இப்ப கூட துரைமுருகன் லேட்டஸ்டா கூட பேசியிருப்பாரு பாருங்க. அதிகாரிகள் தான் ஆப்ரேட் பண்ண போறாங்க. அதுல ஒவ்வொருத்தருடைய ஆளுமை தான் வித்தியாசப்படும். ஜெயலலிதா 10ஆம் கிளாஸ் தான், அவங்களுடைய ஆளுமை வித்தியாசப்பட்டுச்சுல்ல. அப்போ துரைமுருகன் பேசுறாருல்ல, எம்ஜிஆர் ஃபைல் பார்க்க தெரியாது, நீங்க வந்து கட்சியை பார்த்துக்குங்க, முதலமைச்சராருங்க. இணைப்புக்கு ஒரு முயற்சி எடுத்தது ஒரு தடவை. அதுல கருணாநிதி தான் ரொம்ப விரும்பி வந்தாரு. நான் பொதுச்செயலாளர் இருந்துக்கிறேன், எம்ஜிஆர் முதலமைச்சரா இருக்கட்டும்னு கருணாநிதி சொல்ல எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரு. இனிப்புனா திமுக அதிமுக. ஆமா, 80ல ஒரு முயற்சி வந்தது. இவர் பிஜு பட்நாயக்னு சொல்லிட்டு இப்ப இருக்காரு நவீன் பட்நாயக், அவங்க அப்பா, அவர் தான் அந்த முயற்சி எடுத்தாரு. இங்க இந்த இதுல தான் பேச்சுவார்த்தை நடந்தது. டி நகர்ல எம்ஜிஆர் இல்லம் இருக்குல்ல, அங்கதான் பேச்சுவார்த்தை போச்சு. ஒத்துக்கிட்டாங்க, கட்சி இணைச்சிடலாம், நான் பொதுச் செயலாளர், எம்ஜிஆர் முதல்வராக தொடரட்டும்னு. கட்சி கொடி சின்னத்துல பிரச்சனை வந்துச்சு. சரி நாளைக்கு பேசுவோன்ட்டு போனாங்க. போற வரல பண்டூட்டி ராமச்சந்திரா, நம்ம தான் ஜெயிச்சு நல்லா இருக்கிறோமே, இவங்க அது சூது பண்றாங்க, நம்ம அதெல்லாம் ஒத்துக்க வேணாம்னு எம்ஜிஆர் மறுநாள் முடியாதுன்னா சொல்ல பொதுக்கூடத்துல போய் இவங்களை மறுபடியும் எடுத்து பேசிட்டாரு. அதோட முடிஞ்சு போச்சு அந்த கதை. எம்ஜிஆர் ஐடியா எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதை வந்து சகுனி வேலை பார்த்தவர்கள் யார், காரில் பயணித்தவர்னா கலைஞர் எழுதியிருக்காரு. அப்போ இன்னைக்கு இவரு தலைகீழ சொல்றாரு, யாரு 2K கிட்ஸ் தானே, என்ன போய் சொன்னாலும் தெரியும். அதனால என்ன மாதிரி வரலாறு என்ன நடந்தது என்னன்றது தெரியவே. சார், இணையதளங்கள்ல கலைஞர் கருணாநிதியை பத்தின தரவுகள், விமர்சிக்கக்கூடிய தரவுகள் எதுவுமே இல்ல சார். நீங்க என்ன தேடினாலுமே எதுவுமே நீக்கிருப்பாங்க. இன்னொன்னு ChatGPTயோ இல்ல நீங்க கூகுள்லயோ செட் பண்றாங்க, பழைய பதிவுகள்லாம் கிடையாது. இவர்கள் ட்விட்டர்லயும் இதுலயும் புது புது வரலாறுகளை புனைகிறார்கள். அப்போ இந்த வரலாறை வந்து இவர் எப்படி சொல்றாருன்னா, அதுவும் ஒரு சேனல்ல உட்காந்து அடிச்சு விடுறாரு. இத்தனைக்கு நன்றி கட்டுவார் அவர். வளர்த்து படிக்க வச்சது எம்ஜிஆர். கார்டியன் கையெழுத்து ஒரு லைன்ல சொல்லிடுறாரு, அவர்தான் பண்ணாருன்றது. என்ன மாதிரி இது எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் கொடுத்ததை எதிர்த்து வருவார் துரைமுருகன். கலைஞரை கூப்பிட்டு அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன அப்புறம் தான் கம்னு இருந்தார் துரைமுருகன். அப்பா, அவர் இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி செனட் மெம்பர் ஏதோ எதிர்த்திருக்காரு செனட்லயே. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆளுங்க எம்ஜிஆரை டாக்டரா பார்த்ததை விட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. இது ஒரு பார்ட்டு. அதுல வந்து இவர் சொல்றாரு, எம்ஜிஆர்கிட்ட கலைஞர்கிட்ட வந்து எம்ஜிஆர் வந்து என்னால முடியல, நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு. கலைஞர் கோவப்பட்டாராம். எப்படி, என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், அலெக்சாண்டரிடம் போரஸ் மன்னனிடம் அலெக்சாண்டர் சொன்ன மாதிரி சொல்கிறாயா அப்படின்னாராம். போர்ல தோத்த புருஷோத்தமனை, உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுறேன், உனக்கு என்ன வேணும், என்ன ஒரு மன்னரா நடத்தணும் நீ அப்படின்னு சொன்ன உடனே, இப்படிப்பட்ட ஆளா இருக்கேன்னு சொல்லிட்டு நீயே பிரதிநிதியா இருந்து பாத்துக்கோ அப்படின்னு திரும்பி போவாப்ல. ஹோமா தான் செத்துருவாரு. அப்போ அந்த மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டியா, அப்படிலாம் நான் ஆள் கிடையாது, நான் வேத்துக்க மாட்டேன்னு சொன்னாராம் கலைஞர். எந்த கலைஞர், 84ல் அவர் செத்துட்டாரு அப்படின்னு ஒரு இதை கிளப்புனாங்க எம்ஜிஆர். உடனே அங்க போய் படம், அப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது இல்ல, பாக்யராஜ் எல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு போட்டோ வருது, எம்ஜிஆர் கழுத்துல பூதவ கண்ணாடி போட்டு ஒரு குள்ளா மாதிரி போட்டு இது பண்ணிருப்பாரு. அது என்ன பண்ணா, கயிறு கட்டி எம்ஜிஆர் கையை தூக்கி, கயிறு கட்டி கையை தான் தூக்குவாங்க, வரலையுமா தூக்க முடியும், இப்படிலாம் பாரு லைட்டா பேசுவாரு. அந்த மாதிரி லைட்டா தான் பேச வந்துச்சு. அதை கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் உயிரோட இருக்கிறாருன்றது அந்த பிரச்சாரத்துல வந்தவொன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, அவரால் முடியாது, நீங்க என்ன ஜெயிக்க வைங்க, ஜெயிச்சா பிறகு அவர் வந்தோடனே நான் அவர்கிட்ட ஆட்சி கொடுத்துட்றேன் சொன்னார். அது இப்படி சொன்னவர் தான் அன்னைக்கு சொன்னாராம். யார சொல்ற, போரஸ் மன்னன் நினைச்சிட்டியா என்னன்னு சொன்னாராம். இப்போ நம்மள மாதிரி ஆளா இருந்தா கேட்போம், ஏன் சார் இந்த மாதிரி சொன்னவரை வந்து அப்ப கேட்டிருப்பாரா அப்படின்னு. என்னன்னா 2K கிட்ஸ் நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்னு. அது இதோடைய அர்த்தம் என்னன்னா, எம்ஜிஆர் ஒண்ணும் இல்லாதவர், மூளையே இல்லாதவர் அப்படின்னு. எம்ஜிஆர் மனிதாபிமானம் உள்ளவர், அவ்வளவுதான். நீங்க உங்க பிரச்சனைய உங்க மனசுல இருந்து யோசிப்பாரு, அதான் எம்ஜிஆர்.
நீங்க வந்து ரொம்ப கஷ்டம் பாதிக்கப்பட்டவனுடைய இடத்துல இருந்து நீங்க வந்து ஒரு கஷ்டத்தை சொல்றீங்க. அப்போ நான் வந்து அதை ரிசீவ் பண்றது எப்படி ரிசீவ் பண்றோம் அதை பொறுத்தா நான் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது. நீங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, காசு இல்லை, ரொம்ப இதுவா இருக்குன்னா, என்னுடைய அம்மா அட்மிட் ஆனால் நான் எப்படி வருத்தப்படணும், அந்த மாதிரி இடத்துல நான் வச்சு பார்த்தேன்னா, இந்தாங்க ஒரு 8,000 ரூபா வச்சுக்கிங்க, ஒரு 2,000 ரூபா எனக்கு செலவுக்கு தேவைப்படுதான் வச்சுக்கிங்கன்னு கொடுத்துருன்னா இது ஓகே. அதை விட்டுட்டு நான் சும்மா விட்டேத்தியான ஐயோ பார்த்துங்க, நான் அம்மா நலன் பெற நான் விரும்புகிறேன், நீங்கள் போன பிறகு வாட்ஸ்அப்பில் ஒரு இது உங்கள் அம்மா நல்லா நலம் பெறணும் அப்படின்னா அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? வகைகள்ல பல வகைகள் இருக்கு. தீபுரி ஆறுமுகம் ஜெயலலிதாவை அந்த கேள்வி கேட்பாரு, தெரியும்ல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திலாம் குழந்தைங்க, அவர் யூனிவர்சிட்டி, அவ்வளவு கொச்சையா பேசுவாப்புல. அதாவது அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம உள்ள இததான் சொல்லியிருக்காருன்ற மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி. அவரு வந்து நடுவில் உடம்பு சரியில்லாம போய் கலைஞ்சிட்ட போய் துட்டு கேட்கிறாப்ப, என்கிட்ட எங்க இருக்கு காசு இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க, போய் ஜெயலலிதா போய் பாருங்க, நாம அவங்க திட்டிக்கிறாங்க, போய் பாருங்க, இல்லைங்க ரொம்ப மோசமா திட்டிக்கிறாங்க, பரவாயில்லைங்க போய் பாருங்க. போய் பார்த்த உடனே இந்த மாதிரி விஷயம் நீங்க போய் அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லி உடனே அது மாதிரி கேட்ட வார்த்தை எனக்கு ஞாபகம், நீங்க ஏன் முன்னாடியே வரல சொல்லல. அவங்களுக்கு ஒரு டாடா சும்மா ஒண்ணு கொடுத்தாங்க, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. ஜெயலலிதா இறப்பதற்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி 2016 ஜெயிச்சாங்கல்ல, ஜெயிச்ச உடனே அந்த டைம்ல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ அந்த பிஎஸ்ஓஸ்லாம் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு வீடு கவர்மெண்ட் அலாட்டடு, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும், மீதி அவங்க மாசம் மாசம் மினிமம் கட்டுற மாதிரி இருக்கும், ஒரு வாடகையா மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அந்த ஜெயலலிதா பத்தி சொல்லணும்னா அவ்வளவு விஷயம் சொல்லலாம். இப்போ என்னன்னா இவர்களுக்கு அந்த மாதிரி விஷயம் சொல்லணும்னா தேடி தேடி தான் கண்டுபிடிக்கணும். நீங்க பேட்டி கொடுக்கறதுக்கு பாருங்க, சமூக வலைதளத்துல பாருங்க, ஃபேஸ்புக்ல பாருங்க, ஃபேஸ்புக்ல தான் பெரும்பாலும் பழைய ஆட்கள் எழுதியிருப்பாங்க. இப்போ சமீபத்திலேயே விமர்சனங்களா சமஸ் அவர்களை பற்றின விமர்சனங்கள் மிக அதிகமா வருது. அவர் எப்படி கலைஞர் இருந்த காலத்துல எவ்வளவு விசுவாசியா இருந்தாருன்ற விமர்சனங்களும் இன்னைக்கு கூட நான் ஒரு இது போட்டிருந்தேன். அவர் மேற்கில் இருந்து ஒரு சூரியன் தேடி தேடி எழுதினாரு, அப்ப கொண்டாடினவங்க அந்த புக்கை பரிசா கொடுத்தவங்க அந்த புக்கை படிச்சிருந்தாங்கன்னா நீ சமஸ் அப்படி பேச மாட்டாங்க. சரி, அது சொல்றீங்களே, இன்னைக்கு அரங்கம் அதிரட்டுமேன்னு போட்டு ஒரு கார்டு ஒன்று போட்டிருக்குது நியூஸ் தமிழ். அப்ப நியூஸ் தமிழ வந்து என்ன சொல்லுவீங்க? எத்தனை பேரை எதுக்குறது, எவ்வளவு பேரை திட்டுறது? ஏங்க உதயநிதியை பாராட்டி, அப்ப விஜய்க்கு ஒரு நியாயம், உதயநிதிக்கு ஒரு நியாயமா? அவரு என்ன சேர மண்ணில்னு போட்டாரு, இவங்க அரங்கம் அதிரட்டுமேன்னு போடுறீங்களா? அப்ப அது என்னது? அவ்வளோ பாடுபடுத்தினாங்க படத்தை வெளியிடாம. அப்போ எம்ஜிஆருக்கு பெண்கள் ஆதரவு அதிகம், அது அப்படியே எம்ஜிஆர் மேல ஒரு பற்று. ஏன்னா ஒரு பொன்மன செம்மல் அவ்வளோ உதவி பண்றாங்க, இவங்க இந்த மாதிரி பண்றாங்களே, நன்றி இல்லாம எம்ஜிஆரை ஓட ஓட இந்த மாதிரி பண்றாங்களே, துரத்துறாங்கன்னு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க. 80 ஆட்சியை கழிச்ச பிறகு எம்ஜிஆர் போய் இந்த ராமச்சந்திரன் என்ன பண்ணாருன்னு ஊர் பூரா போய் கேட்டாரு. அப்பவும் எம்ஜிஆரை கண்டபடி பேசினாங்க. இது எல்லாமே எம்ஜிஆருக்கு ஆதரவா போச்சு. 55% ஓட்டு அவங்க, இவங்க 30% எம்ஜிஆர். ஆனா ஜெயிச்சிட்டாரு, தலைகீழாயிடுச்சு எல்லாமே. சரி சரி, நினைச்சே பார்க்க முடியல. கலைஞர் சீட்டு பெர்சன்டேஜ் ஜாஸ்தி, ஆனா சீட்டா வரல. பர்சன்டேஜ் ஜாஸ்தி, ஆட்சியில 37 எம்பி ஜெயிச்சிட்டாங்க. அந்த பர்சன்டேஜ் வச்சுட்டு ஜெயிச்சிடலாம் சட்டசபைன்னு ஆட்சியை கழிச்சிட்டாங்க எம்ஜிஆர் ஆட்சி. எம்ஜிஆர் ஊர் பூரா நியாயம் கேட்டாரு. மேட்ரு ஆயிடுச்சுன்னா இவங்க பர்சன்டேஜ் குறைஞ்சி எம்ஜிஆர் பர்சன்டேஜ் ஏறிச்சு. ஏறி ஆட்சி மறுபடியும் பிடிச்சிட்டாரு. அதெல்லாம் கலைஞரால தாங்கிக்க முடியாத தோல்வி. அதெல்லாம் 84 கிட்ட வந்துட்டு எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலைஸ்டு, ஜெயலலிதா இந்திரா காந்தி கொல்லப்பட்டது, அப்படி இப்படின்னு ஒரு கையை விட்டு பிரிஞ்சு போய்கிட்டே இருந்தது. இனி என்ன பிரச்சனைனா இவங்க வந்து எம்ஜிஆர் அடிக்கிறது இந்த வேலை, அப்போ கலைத்துறையில பயன்படுத்துறது, எஸ்ஏசி இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணாங்க. அப்போ எம்ஜிஆருக்கு அப்படியே கடத்தப்பட்டதா. அடுத்து ஜெயலலிதா வர்றாங்க. ஜெயலலிதாவை பெண்ணுன்ற மாதிரி ரொம்ப கொடுமை நடக்குது, சட்டசபையில் தாக்கப்படுறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஜெயலலிதாவுக்கு நடக்குது. ஜெயலலிதா கைது பண்றாங்க, போட்டுங்க அது பிரச்சனை இல்லை, ஆனால் கைது பண்றாங்க. 28 நாள் சிறைவாசம். சரி, அது கூட பண்ணிக்கங்க. வீட்டுக்குள்ள பூந்து சேலை நகை செருப்பெல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. இது எல்லாமே இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஜெயலலிதா மேலே வெறுப்பு வரும்னு. வெறுப்பு வரல, மக்கள் இன்னும் கொஞ்சம் இதாயிட்டாங்க. சரி பாவம், அவங்க ஏன் அந்த மாதிரி பண்றேன்ட்டு 2 வருஷத்துல 96 to 98 30 சீட்டு ஜெயிக்கிறாங்க ஜெயலலிதா. யாரு கூட? பிஜேபி கூட கூட்டணி வச்சு 30 எம்பி சீட்டு, இவங்க 9, முடிஞ்சு போச்சு. அடுத்து 2001 ஆட்சியை பிடிச்சிடுறாங்க. அப்போ இது ஜெயலலிதாவுக்கும் நடந்ததா? அவங்க அப்படியே கடத்தி கொண்டு வந்தாங்களா? அடுத்து விஜயகாந்த் வர்றாரு, அவரை வந்து அவரை அவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க, குடிகாரர். யாரை விட்டு சொல்ல விடுறாங்க? வடிவேலை விட்டு. கண்டபடி வடிவேலுக்கும் அவருக்கும் பக்கத்துல வண்டி நிறுத்துறதுல பிரச்சனை. அதை பயன்படுத்திக்கிட்டு வடிவேலை வச்சு விஜயகாந்த் அப்படி பேச வைக்கிறாங்க. அப்ப அவ்வளோ விஷயம் பண்ணாங்க.
அப்போ விஜயகாந்துக்கு தான் ஆதரவு இருந்தது. ஆ. இப்போ விஜய்க்கு நடக்குது. விஜய் என்ன சொல்றாங்க, பைக்குள்ள சரக்கு வச்சுக்கிறாரு, என்ன சரக்குன்னு கண்டுபிடிங்க, பகல் பூரா குடிப்பாரு, வேற யாரும் குடிக்கிறது இல்லையா? சூர்யா ஜெயவேர் இப்படி கை நீட்டுறாரா? இந்த சைட்ல எல்லாம் கை நீட்ட மாட்டாரா? வரல இப்படி நீட்டுறாருல, அப்படிலாம் நீட்ட மாட்டாரா? அப்புறம் திரிஷா விஜய்ன்னு இந்த இதெல்லாம் கலப்புறாங்க. மற்றவர்கள் ராமச்சந்திரமூர்த்திகளா? இது அரசியலா? விஜய் இப்படியே அரசியல் விமர்சனம் பண்ணாலாம் பண்றேன். விஜய்க்கு பேச வரல, அதை இம்ப்ரூவ் பண்ணணும். புஷி ஆனந்த் ஒரு செக்ரட்டரியே கிடையாது. அந்த செக்ரட்டரிஷிப்பை கரெக்டாக பண்ணாலும் நல்லா இருக்கும். செதறி ஓடுறீங்க. இதைத்தான் நம்ம பண்றோம். இதைத்தான் நம்ம விமர்சனம் பண்றோம். இவருக்கு எங்க பொண்டாட்டி, அவருக்கு எங்க பொண்டாட்டி. புஷி ஆனந்த் பத்தி பேசணும்னா 1000 விஷயம் இருக்குது. இதெல்லாம் அரசியலில் தேவையில்லையா? புஷி ஆனந்த் தனிப்பட்ட வாழ்க்கையோ, விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையோ, மற்றவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பேசுறது அரசியல் கிடையாது. ஆனா இவர்கள் என்னன்னா ஜோக்கு, எல்லா வேலையும் நாங்க செய்வோம், நாங்க அதை பெருமை வேற பேசிக்குவோம். ஆனா நீ பண்ணக்கூடாது, நீ கரெக்டா யோகியனா இருக்கணும். இந்த ஆஸ்பெக்ட் எப்படி எடுபடும்? அதனாலதான் ஜனங்க கம்முன்னு பார்த்துக்கிட்டு, இப்போ ஒருத்தன் எல்லாம் 3D வச்சுக்கிட்டு ரவுடித்தனம் பண்றது, அடுத்தவன் சொத்தை ஆட்டையை போறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தன் போய்கிட்டு இருக்கவனை பிடிச்சி அடிப்பான். ஜனங்க என்னங்கன்னு கேட்கும். அவன் இது மாதிரி திருடுறான், இந்த மாதிரி இது பண்றான் அப்படின்னு ஒண்ணு. அப்படிங்களா? ஜனங்க சரி சரின்னு கம்முன்னு போயிடும். ஏன்னா அதுங்க இவனும் மறைக்க முடியாது. மன்சூர்லாம் நினைச்சுக்காங்க, இவர் பெரிய யோக்கியர், இவரு அங்க கேட்கிறாருன்னு நினைச்சுக்கோ. இந்த நிலையில தான் இருக்கு. அதனாலதான் விஜய்க்கு ஆதரவு பெருகுது. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்கள். நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேர்கள்.